வணக்கம், மதன் பேசுறேன். இன்னைக்கு புத்தாண்டு அதுமா இன்னைக்கு எனக்கு ஆமை கிடைச்சிருக்கு. ரோட்டில் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த ஆமை ரோட்டில் அனாதையாக கிடந்துச்சு. ஒரு மலாய்க்கார் எடுக்க போனார். அவர் மூலிமா நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு அவர் எடுக்க வந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யூ அம்பி பிகி ஜங்க அம்பிகி மக்கான அப்படின்னாரு. நான் சொன்னேன், சேத்தாரா மக்கான் செலப்பாஸ்கான் இருக்க கொலாம், இது வந்து என்னை 8வது ஆமை, நான் 8வது ஆமை இந்த குளத்தில் விடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். நான் வீடியோ செஞ்சு போகிறேன், நீ வேணுமா பாரு அப்படி சொன்னேன் அவர்கிட்ட. நம்ம ஒரு சில வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆமைகளை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. நம்பரில் தேய்க்கிறது, அப்புறம் புகை போட்டால் அந்த மேலே வந்து நம்பர் தெரியும். அப்புறம் வேறன்னா இந்த இது சாப்பிட்டா உடல் நலத்துக்கு என்னமோ நல்லது உருவாக்கும் அப்படி சொல்லப்படுது. அதாவது தமிழனுக்கு கடல் பயணத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஆமைக்கு இன்னைக்கு வாழ வழி இல்லாமல் ரோட்டில் மேயுது. இது வாழக்கூடிய இந்த கால்வாயெல்லாம் மூடிட்டா இது எங்கே வாழும் சொல்லுங்க பாபம்? உண்மையா இல்லையா? அபாங் saya lepas ini kura-kura dekat kolam saya tara makanan. Ini saya ambil video pasal saya tunjuk bukti pada awak. Okey? Tengok. பாரு, உன்னை வாழ வைக்கிறேன், நீனு போய் வாழு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் கையில் கிடச்சிருக்க, சரியா? நல்லபடியாக வாழு, நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. பாரு, நல்லபடியாக போய் விட்டுறேன், இறைவ சாட்சியாக என் கையில் கிடச்சிருக்க, சரியா?